ஹாய், ப்ரூச்சஸ் டிசைன் 14ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டேப்லெட் பீடு எடுத்துக்கிறேன். இந்த டேப்லெட் பீடை வந்து நான் ஸ்டோன் மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி உள்ளே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு லேயர் ஃபுல்லாக நான் நம்பர் பீடு கொடுக்க போகிறேன். நீங்கள் கொடுக்குற நம்பர் பீடு வந்து என்ன சைஸாக வேணாலும் இருந்துக்கலாம். பட் ஸ்டோன், அதாவது இந்த டேப்லெட் பீடை விட பெருசாக இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே படிமானமாக வர மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம நம்பர் பீடு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கோத்து 4 பீடாக கொடுத்துட்டு வரேன். அதை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக அது எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துக்கோங்க. ஒரு 4 பீடை அந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டே வாங்க. ஸோ கரெக்டாக இதை சுற்றி கொடுங்க. ரொம்ப 2 பீடாக சேர்ந்து வரும்போது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரைட் சைடு கார்னரில் மட்டும் ஃபெதர் மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி லீஃப் சீக்வன்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து நீடியில் உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸை கொடுக்குறேன். கொடுத்து அந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக எங்கே போகணுன்னா, அந்த நம்பர் பீடுக்கு அடியில் போகணும். அந்த நம்பர் பீடுக்கு அடியில் போயிட்டு ஆப்போசிட்டில் வந்து நான் கொடுத்துட்றேன். இங்கே நான் டேப்லெட் பீடு கொடுக்கல, சிம்பிளாக நீட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2வதும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு டியூப் பீட் கொடுத்துக்கலாம். அந்த நூல் தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு டியூப் பீட் கொடுத்துக்கலாம். பட் இதில் வந்து நான் சிம்பிள் டிசைனாக தானே நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டாக பண்ணலை. நம்ம சின்னதாக கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் த்ரெட் ஒர்க் மட்டுமே கொடுத்துருக்கேன். அடுத்து 3rd சீக்வன்ஸு. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பீடு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால நமக்கு தூக்கிட்டு நிற்கும். அந்த இடத்துல ஒரு லாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது த்ரெட்டை இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த பக்கத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடைச்சிரும். நான் இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து இந்த இடத்துல கொடுத்து ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்து ஒரு லாக் பண்ணும்போது சிம்பிள் அண்ட் நீட்டாக பார்க்க ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்யூ.